வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வெளியான முக்கிய செய்தி. ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய திட்டம். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சிறப்பு அறிவிப்பு. பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கலாம் வெளியான தகவல். குடும்ப தகராறு முற்றியதனால் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவர். காதலை மறுத்த வங்கி ஊழியரான இளம் யுவதி அயல் வீட்டு இளைஞரால் வெட்டி படுகொலை. 30,000க்கு மேலாக அதிகரித்த டெங்கு நோயாளிகள், 19 மரணங்கள் பதிவு. இலங்கையை வந்தடைந்த 10 ஹெலிகாப்டர்கள் அமெரிக்காவின் அதிரடி நன்கொடை. ஜாலில் நடந்த போலீசாரின் அதிரடியினால் 8 இளைஞர்களின் மோசமான செயல் அம்பலம். சந்தேகத்துக்கிடமான முறையில் காயங்களுடன் சடலம் ஒன்று மீட்பு. கடல் கொந்தளிப்பு விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை முழுவதுமுள்ள அரச பல்கலைக்கழகங்களில் சுமார் 16,000 மாணவர்களின் தங்குமிட வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சு 55 புதிய விடுதி திட்டங்களை தொடங்கியுள்ளது. இந்த திட்டமானது மொத்தமாக 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளதுடன் 13 பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற உயர்கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கி இந்த புதிய விடுதிகள் கட்டப்பட உள்ளன. இதற்கு அமைய சப்ரமுவ பல்கலைக்கழகம் மற்றும் ராஜரட்ட பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு அதிகளவிலான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த 2 பல்கலைக்கழகங்களுக்கும் தலா 7 விடுதி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளதுடன் இதன் மூலமாக 2200 மாணவர்கள் தங்குமிட வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு 2000 மாணவர்களுக்கான 6 விடுதிகளும், கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் ஊவா வெல்லச பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு முறையே 1600 மற்றும் 1800 மாணவர்களுக்கென விடுதி வசதிகளும் வழங்கப்பட உள்ளன. இவற்றுடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம், வயம்ப பல்கலைக்கழகம், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம், மொரட்டுவ பல்கலைக்கழகம், ருகண பல்கலைக்கழகம், கம்பகா விக்ரமராட்சி பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகிய கல்வி நிறுவனங்களில் புதிய விடுதி வசதிகளை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த திட்டங்கள் பெரும்பாலானவை ஒப்புதல் தள்ளி கோருதல், மதிப்பீடு செய்தல் அல்லது கொள்முதல் செய்யும் கட்டங்களில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை ருகுண பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தளங்களில் ஆரம்பகட்ட கட்டுமான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மும்முனை ஒழிப்பு திட்டம் இன்று முதல் இலங்கையில் உள்ள அனைத்து மகப்பேறு மருத்துவமனைகளிலும் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் இலங்கையில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஹெபடைட்டிஸ் பி வைரஸ் பரிசோதனை செய்யப்படும் என்றும் இந்த பரிசோதனை நாட்டில் உள்ள அனைத்து மகப்பேறு மருத்துவமனைகளிலும் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸ் மற்றும் சிபிலிஸ் ஆகியவை தாயுமிடத்தில் குழந்தைகளுக்கு பரவுவதை தடுப்பதற்காக இலங்கையில் சில காலமாக இந்த பரிசோதனைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இரட்டை ஒழிப்பு திட்டத்தின் வெற்றிக்காகவும் HIV மற்றும் சிபிலிஸ் ஆகியவை தாயுமிடத்தில் இருந்து குழந்தைகளுக்கு பரவுவதை ஒழித்ததற்காகவே இலங்கை 2019 ஆண்டில் உலக சுகாதார அமைப்பின் சான்றிதழை பெற்றது. இந்த நேர்மறையான நிலையை தொடர்ந்து பேணி வருவதற்காக இலங்கை உலக சுகாதார அமைப்பிடமிருந்து சான்றிதழையும் பாராட்டையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் பேருந்து போக்குவரத்துடன் தொடர்புடைய சங்கங்கள் அனைத்தும் இன்று அவசர கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளன. கடந்த நாட்களில் ஆரம்பத்தில் 12 ரூபாய் மற்றும் பின்னர் 24 ரூபாவினால் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டது. இதன் காரணமாக பேருந்துகளின் ஆரம்ப கட்டம் தொடக்கம் அனைத்து கட்டணங்களையும் அதிகரிக்க அனுமதி கோரி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் அனுமதி கோரியிருந்தது. எனினும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதனை நிராகரித்திருந்த நிலையில் பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பேருந்து போக்குவரத்துடன் தொடர்புடைய அனைத்து சங்கங்களும் இன்று திடீர் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளன. பேருந்து கட்டண அதிகரிப்புக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே பெரும்பாலான சங்கங்களின் நிலைப்பாடாக உள்ளது. கம்பகா மாவட்டம் திவுளுப்பிட்டிய பிரதேசத்தில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கணவரை கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ள கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த கொலை சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. 2 பிள்ளைகளின் தாயாரான 37 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே நீண்ட காலமாக குடும்ப தகராறு நிலை வந்துள்ளது. நேற்றும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியுள்ளதுடன் இதன்போது ஆத்திரமடைந்த கணவர் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மனைவியை சராமரியாக குத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்.
மேலும் கொலை சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபரான கணவரை திவிலுப்பட்டிய போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பொலனறுவை மாவட்டம் மெதிரிகிரிய பிரதேசத்தை சேர்ந்த இளம் யுவதியொருவர் அவரது அயல்வீட்டு இளைஞரினால் கோரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. தனியார் வங்கியொன்றில் ஊழியராக கடமையாற்றி வந்த மெதிரிகிரிய பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம் பெண் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் படுகொலை செய்யப்பட்ட யுவதியை அவரது அயல் வீட்டில் வசிக்கும் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் நீண்ட காலமாக காதலித்து வந்துள்ளார். எனினும் மேற்படி இளைஞரின் காதலை அந்த யுவதி தொடர்ச்சியாக மறுத்து வந்துள்ளார். இதனால் கடும் மன விரக்தியடைந்த அந்த இளைஞர் நேற்று மாலை யுவதி மீது கூறிய ஆயுதத்தால் வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு படுகொலை செய்துள்ளார். இந்த கொலை சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபரான 28 வயதுடைய இளைஞர் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளார். அவரை கைது செய்ய போலீசார் தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 33,562 டெங்கு நோயாளிகளும் 19 இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மே மாதத்தில் மட்டும் 8,321 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார நிபுணர் துசானி தாபதுரைரா தெரிவித்துள்ளார். இவர்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் கொழும்பு, கம்பகா மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலிருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் டெங்கு நோயாளிகளில் 50% பேர் மேல் மாகாணத்திலிருந்தும் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார நிபுணர் துசானி தாபரேரா மேலும் தெரிவித்துள்ளார். 5 மாதங்கள் கடந்த நிலையில் இதுவரை 33,572 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இதுவரை 19 இறப்புகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் 72 சுகாதார அதிகாரிகள் பிரிவில் அச்சுறுத்தலான நிலைமை ஏற்பட்டுள்ளது. நோயாளிகளில் 50% மேல் மாகாணத்திலும் 16% தென் மாகாணத்திலும் 9% சப்ரமுவ மாகாணத்திலும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அரசாங்கத்தால் இலங்கை விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 TH-57C ரேஞ்சர் பல்நோக்கு ஹெலிகாப்டர்கள் தற்போது கடல் வழியாக நாட்டை வந்தடைந்துள்ளது. இந்த புதிய விமான தொகுதியானது இலங்கை விமானப்படையின் நீண்டகால செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்து அதன் முழு விமான பிரிவை வலுப்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பாகும். நாட்டை வந்தடைந்துள்ள ஹெலிகாப்டர்கள் தற்போது ரட்மலான விமானப்படை தளத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன. தேவையான தொழில்நுட்ப சோதனைகளை முடித்த பின்னர் வரும் நாட்களில் உத்தியோகபூர்வமான நடவடிக்கைகளுக்காக அவை பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த விமானங்கள் மூலம் முதன்மையாக விமானிகளுக்கான பயிற்சிகள், அனர்த்த தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு மனிதாபிமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் 8 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் சம்பத் கிங்கத்த தெரிவித்தார். அச்சுவேலி போலீஸ் நிலைய புலனாய்வு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். சந்தேக நபர்கள் ஆவரங்கால் சந்தி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் 8 பேரில் ஒருவர் 3 கிராம் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நவாலி, பூடகரி, மானிப்பாய், ஆவரங்கால் பகுதியைச் சேர்ந்த 24 வயது தொடக்கம் 30 வயதுடைய நபர்கள் என பொறுப்பதிகாரி தெரிவித்தார். கம்பகா படல்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்டார்வத்தை ஆடிமுல்ல பகுதியில் சந்தேகத்திடமான முறையில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக ஒருவர் மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் காயங்களுடன் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக நேற்று திங்கட்கிழமை இரவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் ஆடிமுல்ல பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சம்பவ இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்று செவ்வாய்க்கிழமை நீதவான் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் இச்சம்பவம் தொடர்பில் படல்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பலத்த காற்று, கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்காக திணைக்களம் விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது.
இன்று முற்பகல் 10:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் நாளை முற்பகல் 10:30 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைத்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கடல் பிராந்தியங்களில் தொழிலில் ஈடுபடும் மீனவர்களும் கடல்சார் சமூகத்தினரும் இதுகுறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.